ஆமா ப்ரோ, வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. இருக்க சேஃப்ல ப்ரோ. ப்ரோ அவர் என்னடா சொல்லதுலயும் எப்படி போறாரு? ஏன்டா என்னடா நீ கையை முறுத்து இருக்கிறாங்க ப்ரோ? கையையா? வெறும் செவுறு தான்டா இருக்கு அங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, கையை அப்படி முறுக்கு இழுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இந்த சோல்டெலாம் வந்து என்னடா பண்ணுறேன்? ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி பேய் வீடியோ எடுக்கிறதுக்கு டீமில் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நைட்டு இங்கே எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. விளையாட்டு கிடையாது. அதாவது பேயை தாண்டி நிறைய ரிஸ்க் இருக்குது. உள்ளே வரும்போது இங்கே போகாதீங்கன்னாங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே. நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது வந்து நைட் எடுக்கிறது ஓன் ரிஸ்க்கு. நிறையா பிரச்சனையை தாண்டி தான் இங்கே நைட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் வந்துட்டனால எங்களுக்கு திருப்பி போக மனசு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். நான் நிறைய பேர் மார்னிங் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கும் தெரியும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்லாம். ஏன்னா நிறைய பேரோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் முக்கால்வாசி இங்கே இருக்க ஸ்டோரியை வந்து இங்கே சொல்கிறத விட்டுட்டு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாது, இன்ட்ரோவும் கொடுக்க முடியாது. நம்ம டக்குன்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே எங்களுக்கு பர்மிஷனும் வந்து கிடைக்கல. நாங்கள் என்ன சொன்னால் ஜஸ்ட்டு வந்ததுக்கு ஒரு ரீல்ஸாவது எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அதனால் எங்களுக்கு கொடுத்தது 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு ஒழுட்டினாலும் என்ன சொல்கிறேன்னா 5 நிமிஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எடுத்தாங்கல்ல, அப்போ இங்கே சூழல் வேறு இருந்து சூழல்கள் மாறிடுச்சு. நிறைய இந்த சைடில் சில தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இந்த பேய் வீட்டுக்கு போகிறதே நிறைய பேர் தப்பாக, அதாவது அபசகுணமாக நினைக்கிறனால யாரையும் போடுறதும் கிடையாதான். இங்கே சூழல் சாதாரண சூழல் கிடையாது. இங்கே சவுண்டு கேட்குது. அதே மாதிரி இங்கே நிறைய இடத்துல பெயிண்டிங்கும் இருக்குது. நாங்கள் காலையில் இங்கே வந்தப்போலாம் ஜாலியாக வீடியோ எடுத்தோம். நைட்டு சூழல் அப்படி இல்லை. சரி ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் லைவில் காட்டுறேன். வாங்க. நம்ம கூட கிஷோர், சரவணா தான் நைட்டு வந்திருக்காங்க. சிம்பிள்ஸ் எடுத்துக்கடா. இது எப்போ வேணாலும் ஏன்னா ரொம்ப பழைய இது ப்ரோ ப்ரோ இது உடம்புலாம் ரொம்ப உடம்பு வலிக்குது ப்ரோ. எனக்கு கையெல்லாம் நட்டுங்குதுடா. ஃபோன் வேறு பிளர் ஆகுது. எனக்கு இங்கே லைவாக நாங்கள் இப்போ ஒரு கேப்சர் பண்ணோம். கரெக்டாக வந்து இந்த இன்ட்ரோ இங்கே கொடுத்து முடிச்சோம். இந்த இடத்துல நின்று நான் பார்த்தேன். எனக்கு உடம்பு இங்கே பாருங்க, உடம்பு ஷேக் ஆகுது. இன்னும் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே உடம்புலாம் ஒரு மாதிரி ஷவரிங் ஷேக் ஆகுது. இது பகலில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக இருந்த இடம் இப்போ இவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஆமாம் ப்ரோ, அங்கே தான் ப்ரோ. இந்த இடம் தான் ப்ரோ கரெக்டாக. இதான்டா. பார்த்துடா. இப்போ இங்கே சவுண்டு கேட்டுச்சுடா. பார்த்தியா? இப்போ இங்கிட்ட இருந்து சவுண்டு கேட்டுச்சு. வெளியில் வேற நாய் குலைச்சிட்டே இருக்கு. ப்ரோ 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 அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ அங்கே பாருடா. ப்ரோ 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 எவ்வளோ பெருசு பாரு ப்ரோ. பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ 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 எவ்வளோ பெருசு பாரு ப்ரோ. பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ உடம்பு வலிக்குது ப்ரோ. போவாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ தனியாக போவாங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இங்கே வந்தால் எங்களுக்கு சாபங்கள் வரும்னு. அது உண்மையாக இருந்தால் ஏதாவது ஒரு சவுண்டு போடுங்க ப்ரோ. சவுண்டு கேட்குது ப்ரோ. அங்கே இல்லை ப்ரோ, சவுண்டு கேட்குறா எங்கிட்ட கேட்குது. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. சரி அடி ப்ரோ என்ன
வண்டி போச்சு. நான் கேட்ட கேள்விக்கு ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் வரல இன்னும். எங்களுக்கு பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. எங்களுக்கு பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். பேக் சைடில் கேட்டுச்சா? ஆமாம் எங்களுக்கு. இந்த இடத்த மட்டும் பேய் தெரிஞ்சிச்சுல, இதை மட்டும் போய் பார்த்துக்கலாம் வா. பக்கத்தில் வீடு இருக்குது. லைட் ஆஃப் பண்ணு, சிம்பெக்ஸ் ஆன் பண்ணு, நம்ம இதிலே போயிடலாம். ஆஃப் பண்ணுறா, ஆஃப் பண்ணுறா. இங்கே தானே பார்த்தோம். இந்த இடத்துல தான் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. இது என்ன கிச்சனா? கிச்சன் சின்னதாக இருக்கும். தெரில என்னான்ட்டு. உள்ளே போக முடியாது. அதுக்குள்ளெலாம் போக முடியாது. அதுக்குள்ளே போனால் டெத்து. இதில் என்ன ஒன்றா, பக்கத்தில் சில வீடுகளும் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் ஏதோ தப்பு பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் எங்களுக்கு. லாங்குவேஜ் வேறு கம்யூனிகேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்கக்கிட்ட. அவங்க சில பேர் வந்து கோவாக்குன்னு இருக்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க, ஹிந்தி நிறையா பேசுகிறாங்க. சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ண முடியல. எங்களுக்குமே பெருசாக தெரியாது. அதனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு கொஞ்சம் இங்கே இருக்குது. பார்த்து வாங்க. இங்கே போடுறா. ஏதோ பேய் ஆரம்பம். இதை மட்டும் இப்படி வச்சுக்கோ, டார்ச் லைட் அடிக்காமல். இல்லை கொடு கொடு. ஏதோ பேய் ஆரம்பத்தில் வந்த மாதிரி இருக்கு. போகிறேன். ஏய், மரத்தில் இவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வேர் வந்திருக்குன்ட்டு. நான் மரத்தை காமிச்சோன்னே பிளர்ராக எல்லாம் நல்லா தெரியுது. அரச மரமா இல்லை பேய் மரமா ப்ரோ? ம், அரச மரமா பேய் மரமா? என்ன மரம்னு தெரில. இங்கே பாரு, இதை காட்டுங்களேன். இரு, இதில் வந்து சிம்பெக்ஸ் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். என்னடா சவுண்டு? எங்கே சவுண்டு? பொறுமையாக கேளுங்க. கேட்குது தெரியுது. இப்போதான் சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்குது. நீங்கள் கேட்டிங்களே. ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து செவுத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இது அப்புறம் நான் எப்படி சொல்கிறேன்னா, குழு சவுண்டு இரு நிற்க முடியல, உடம்புலாம் ஆடுது. இது என்ன ஒரு விஷயம்னா, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் வந்து இந்த செவுத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு. ப்ரோ அது மரத்தை பற்றி பேசாதது ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ, இந்த மரத்துக்கும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்க போல ப்ரோ. ஒரு வேளை இங்கே நீங்கள் இங்கே பாருங்க, மாடியில் நடக்கிறாங்கடா யாரும். மாடியில் நடக்கிறாங்கடா. மாடியில் யாரும் நடக்கிறாங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசுங்க கூட அது என்ன சவுண்டு கேட்கல ப்ரோ. மரத்தை பற்றி பேசுங்க பார்த்து அதோட மரமாக இருக்குதா? இடத்துல அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வேறு நிறைய இடங்கள் இல்லை. இங்கிட்டலாம் காமிச்சோமாடா. இப்படி காமிக்கிறேன் நினைக்கிறேன். இதில் நிறைய இடத்துல வந்து நிற்கவும் முடியாது வேறு. ஐயோ உட்காந்து ஒழுங்க மாட்டேங்குது. சவுண்டு உள்ளே இருந்து ஒருத்தர் உள்ளே வந்து சவுண்டு வருது. சவுண்டு வெளியிடும். இல்லை அங்கே அங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா. பிளர் ஆகுதுடா தானா. இருக்குடா ப்ரோ, எவ்வளோ பெரிய உருவம் பாருங்க ப்ரோ. இப்போ வந்துச்சுடா, கிளியராக பார்த்தேன்டா. நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? கோனுங்க தும் யார் பூத் கே? பிளர் ஆகுதுடா தானா. இருக்குடா ப்ரோ. கேமரா ஒன்று பிடிங்க.
ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், என்கிட்ட அது பேசுகிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறேன், ஓகேவா? என்கிட்ட அது ஏதாவது பேசலான்னு ட்ரை பண்ணுவோம். என் முழு மனசுக்கு தோணுது, அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? லைட்டு சரவணட்டை கொடுத்துரு. ஒரு விஷயம் இப்போ என்னன்னா, இது நெருப்பு இருக்குல்ல, நெருப்பை உள்ளே கொளுத்துன மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு. அந்த லைட்ரு ஆன் பண்ண அப்படின்னு, அதாவது பேயா சொல்லலை, லைட்ரு இப்படி டக்குன்னு ஆன் பண்ணால் அப்படி இருக்கும். அது அந்த ஜன்னல்கிட்ட இருந்துச்சு. அதுதான் லைட் ஆஃப் பண்ணோம். போய் பார்த்தாச்சு, ஆனால் யாரும் இல்லை. சரி ஓகே, வா ஆன் பண்ணிடுவோம், பார்த்துக்கலாம். இது ஒரே நிமிஷம் ராணி இரு. இப்போ அந்த ஒரு லைட் வந்துச்சு, நான் அதை கவனிச்சேன். நான் தனியாக வரேன் ப்ரோ. இங்கே வந்துச்சு ஒரு லைட்டு, அதுவும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் என்கிட்ட இப்போ பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள போக சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் போக சொல்லிட்டு நான் அவங்க கூட பேச போட தயாராக இருக்கேன். இப்போ கூட எனக்கு அந்த லைட் தெரிஞ்சு ப்ரோ ப்ரோ உங்களை தான் டார்கெட் பண்ணுங்க ப்ரோ. பக்கு பக்கம் இருக்கா சொல்கிறோம், இவர் என்ன டார்கெட்? ஆமாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. இருக்க சேஃபில் ப்ரோ. ப்ரோ அவர் என்னடா சொல்லதுலையும் எப்படி போகிறாரு? வேணாம் ப்ரோ, இப்போ எப்போ அப்படி கிளம்புவோம் ப்ரோ. ஏன் இவ்வளோ நாய் குறைச்சிட்டு இருக்கு வேற? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு. இப்போ சத்தியமாக சொன்னேன், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தேன். இப்போ என்ன அது? அந்த உருவம் பிளாக்கு. ஓ ஓ, அந்த எரிஞ்ச மாதிரி இருக்கு, அதான் ப்ரோ. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நான் எல்லாத்தையும் ரூமில் போயிட்டு நம்ம பேச. நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? சரி ஓகே, உடம்பு நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நின்று வீடியோ எடுத்ததே பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. ஓகே, எனக்கு உடம்பு வலிக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே மெயினாக சொன்னாங்களே அந்த சாபம்ன்ட்டு, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சொன்னாங்க இங்கே வந்தால் எதுவும் சாபம் வரும்ன்ட்டு. இனிமேல் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதில் வந்துட்டு போனதுக்கே ஒரு மாதிரி தான் இல்லை, ஆனால் காலையிலேயுமே ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் நம்ம பார்த்தோம் தான். இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். காலையில் கூட. சரி ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், ரூமில் போய் பேசுகிறோம், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். 2 hours later. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நாங்கள் டிமிலாலேருந்து வந்துட்டோம். அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் நான் அங்கேயே சொல்கிறேன்னு சொன்னேன்ல. என்னாச்சுன்னா, நாங்கள் அந்த டிமிலாவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கோவா போலீஸ் வந்து எங்களை கேட்டாங்க, எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் நாங்களுக்கு வந்து அவ்வளோக்கா லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் ரொம்ப லெவலில் எங்களுக்கு தெரியாது. எங்கள் டீமில் யாரும் ஹிந்தி தெரிஞ்சவங்களும் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இல்லாதனால தான் நாங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ நாள் தான் போகாமல் இருக்குது இந்த லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுன்ட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச அரைங்குறையுமா இங்கிலீஷ்லாம் வச்சு பேசிட்டோம். நான் நினச்சேன் ரைட்டு, போலீஸ் வந்து நம்மளை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை எடுக்க பர்மிஷன் தர மாட்டாங்க, இல்லை இங்கே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று நான் நினச்சேன், ஏதோ நடக்க போது, இல்லை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க, ஃபைன் போட போடுவாங்கன்ட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன், யூடியூபரு அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. ஆனால் என்ன இன்னொன்று சொன்னாங்கன்னா, அந்த ஏரியாவில், அந்த டிமிலாவை சுற்றி இருக்க ஏரியாவில் ராபரிஸ் நடக்குது, அதனால சேஃப்டியாக இருந்துக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் அங்கேருந்து போகிறோம் நடந்து போயிட்டே இருக்கோம், அவ்வளோ தூரம் போகிறோம். உள்ளே போகும்போது உண்மையுமே அந்த வீட்டை சுற்றி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் திடீர்னு வண்டிகள்லாம் அங்கிட்டு நிற்கிது போகுது. அதே மாதிரி நாங்கள் உள்ளே போகிறப்பே வந்து வேகமாக ஒரு லாங்லேருந்து ஒரு வண்டி வந்துகிட்டே இருக்குது. அந்த வீட்டை நெருங்கினோன்னே ஒரு வண்டி கீழே விழுந்துச்சு. அந்த டைமில் வெளியில் போய் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா, விழுந்தவர் யாரு என்னன்னு தெரியல. அதாவது ரொம்பலாம் அடிப்படலை, அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் போய் பார்த்துருப்போம். ட்ரிங்க்ஸில் விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால போயிட்டு எதுவும் பண்ண முடியல. நாங்கள் வேறு லாங்குவேஜ்காரங்கன்னு தெரிஞ்சால் அது ஒரு ப்ராப்ளம் ஆகலாம். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்று, வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து ஒரு டிஸ்டர்பன்ஸான சவுண்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்குது. உடம்புலாம் வலி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, முதுகுலாம் சரியான வலியில் இருக்கேன். அதே மாதிரி இவனும் வந்து அதாவது ஒரு தடவை சொல்லியிருப்பான், கையை யாரும் முறுக்குனாங்க. நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் திருப்பி என்ன சொல்லிட்டானா, எனக்கு கை வலிக்குதுன்னு சொன்னால, அதை நான் அப்போதைக்கு பெருசாக எடுத்துக்கல. போக தான் சொன்னால் ரொம்ப கை வலிக்குதுன்ட்டு. நாங்கள் அப்புறமேட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ பிடிச்சி தான் ஏறிட்டு வந்தோம். அப்பயும் கை வலிக்குதுன்னா அப்புறமேட்டு இப்போதைக்கு அந்த வெளியில் வந்தோன்னா மெடிக்கல்ல இருந்து ஒரு டேப்லெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். காலையில் ஹாஸ்பிட்டலில் எதுவும் ஜஸ்ட் காமிச்சிடலாம். எனக்குமே வந்து கையெல்லாம் வலி, கை நரம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் ஆனிச்சு. கிஷோருக்கு வந்து இந்த கால் ஏதோ சொன்னீடா, உள்ளங்கால் வலின்னு சொன்னா. அதாவது அங்க வந்து ஆன்மாக்களோட தொல்லையும் தாண்டி அங்க சொன்னாங்கல்ல சாபங்கள் உண்டாகும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாபங்கள் உண்டாகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாங்க ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போயிட்டோம்,
வந்துட்டோம். அந்த டீமிலால பெருசாக எடுக்க முடியாத காரணம்னா நிறைய டூரிஸ்ட் வந்து போகிற இடம்ன்றனால அன்டைமில் போயிடக்கூடாது, கொஞ்சம் ஈக்கிரம் போயிருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வழக்கமாக எங்கள் ஊர்லலாம் நம்ம எப்படி 2 மணி 2:30 மணிக்கெலாம் போய் வீடியோ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிக்குமே 2 இருக்கும், இல்லை 2:10 இருக்கும். அந்த டைமுக்கு போனனால டூரிஸ்ட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நாங்கள் இருக்கிற கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துலேருந்தே ஏதோ ஒரு அது பீச் சைடு தானே, அது தூரத்தில் பீச்சு ரிவர் கோவானாவே அப்படி தான் இருக்கும். அங்கே பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலையும் எங்களுக்கு அந்த பர்மிஷன் சரியாக கிடைக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இனிமேல் அந்த டீமிலால போய் எடுக்கிறீங்கன்னா காலையில் நீங்கள் அங்கே ரீல்ஸோ விளாகோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 9 மணி போல் நைட்டு 9 மணிக்குள்ளார நீங்கள் எல்லாத்தையும் அங்கே முடிச்சுட்டு வந்துடணும், அன்டைம்லாம் போகாதீங்க அப்படின்றாங்க. இந்த காரணம் தான் அதை கொஞ்சம் பர்மிஷன் சரியாக கிடைக்கல, எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் டீமிலால் எடுக்கல. 900 கிலோமீட்டர் தாண்டி போய் அதனால தான் டீமிலா நைட் அந்த அளவுக்கு டைம் டூரேஷன் எடுக்க முடியல. ஆனால் எடுத்த வரைக்குமே தரமாக எடுத்துருவோம், அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதே கோவாவில் ஒரு பெரிய ரஷ்யன் ஹோட்டல் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய ஹோட்டலு. அதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஹோட்டல் அதாவது நாங்கள் இப்போ வந்து நாளைக்கு கிளம்புறோம், திருப்பி ஊருக்கு போகிறோம். ஏன்னா வேற ஒரு ஒர்க் இருக்கனால நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் மறக்காமல் கோவாலேயே வந்து இன்னும் 3 ஸ்டார் ஹோட்டல்னு ஒன்று நம்ம வாசுபுரம் எடுத்திருப்பாரு, அப்புறமேட்டு ரஷ்யன் ஹோட்டல்னு ஒன்று எடுத்திருப்பாரு. அப்புறம் கோவாலே ஒரு ஹாண்டட் பிரிட்ஜ் இருக்குது. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமா ஹாண்டட் பிரிட்ஜாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. 30 வருஷம் பார்த்துக்க. அப்போனா அந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் போகணுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு நான் ரொம்ப கேட்கல, ஒரு 3K லைக், 3K அதாவது 3000 லைக் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கு ஹாண்டட் பிரிட்ஜுக்கும் அந்த ரஷ்யன் ஹோட்டலுக்கும் 3 ஸ்டார் ஹோட்டல் அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கெலாம் நான் போகிறேன். 3 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் நான் போகிறோம். இதுக்கு அந்த 3K லைக் மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறமேட்டு இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஒரு 40,000 சப்ஸ்கிரைப் கொடுத்தனாலே 42,000 சப்ஸ்கிரைப் கொடுத்தனாலேயே கோவா வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் இன்னும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் வரைக்கும்லாம் எங்களை கொண்டு போனீங்கன்னா அடுத்து தாய்லாந்து, மலேசியா, இன்னும் எங்கெங்கே ஹாண்டட் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகலாம். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதுதான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பாய் சொல்லிடலாமா? பாய்.